கொர்னேலியுவுக்கு திரும்புவோம். கொர்னேலியை குறித்து சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே பிரதர் சொல்லிட்டாங்க. விட்டு போனது எல்லாத்தையும் எப்படியும் சொல்லிட்டாரு. நான் இந்த அதிகாரங்களை வாசித்து நான் தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்தினாரு. அதை குறித்து இந்த நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஹல்லேலூயா. கொர்னேலியுடைய வாழ்க்கைய வாசிச்சு பார்க்கும் போது அவனுடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்னா ஒரு உதார குணமுள்ள ஒரு இருதயம். தமிழ் பைபிள்ல வேணா அது உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஆனா இங்கிலீஷ் பைபிள்ல ஜெனரஸ் மேன் அப்படின்னு தான் கொடுத்திருக்கு. உதாரமான குணமுள்ள மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுக்கான அவனுக்கு என்ன பண்ணப்படும்? தண்ணீர் பாய்ச்சப்படும். இங்க பார்க்கிறோம், நம்ம கொர்னேலியுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவனுடைய இருதயம் ஒரு நல்ல உதார குணமுள்ள இருதயம், அதாவது நல்ல ஜெனரஸ் ஹார்ட். அவனுக்கு எந்த இதுலாம் ஜெனரஸ் ஹார்ட்னா நிறைய விஷயங்கள் இல்ல, சில காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம இது கூட தியானிச்சோம், அவன் தான தர்மம் செய்யறவனா இருந்த. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து. பாருங்க, மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பாருங்க, இந்த இதுல தேவ பக்தியா இருந்தான், தேவனுக்கு பயந்து இருந்தான், தர்மங்களை செஞ்சான், ஜபித்துட்டு இருந்தான். 4 காரியங்களை குறித்து போடப்பட்டிருக்கு. அதுல பார்க்கிறோம், அவன் மிகுந்த தர்மங்களை செய்து கொண்டு. யார் இந்த காரியத்தை சொல்ற? வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, அவன் ஏதோ தான தர்மம் செஞ்சான் அப்படி இல்லை, மிகுந்த தர்மங்களை செய்தான். அவனுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரமுள்ள ஒரு குணம், நல்ல ஏழைகளுக்கு எளிய ஜனங்களுக்கு செய்யறதுல ஒரு உதாரமுள்ள குணம். பாருங்க, தேவ சந்நிதியில எது நினைப்பூட்டுதலா இருந்துச்சுன்னா அந்த அதிகாரத்திலே பாருங்க, அந்த 10:4 வாசிக்கலாம். ஆண்டவரே என்ன என்றால், அப்பொழுது அவன் உன் ஜபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் எட்டியிருக்கிறது. அதே 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். கொர்னேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தருளப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த அதிகாரத்திலேயே 3 முறை வருது அவனுடைய தான தர்மங்களை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தடவை சொல்லிட்டு போயிருக்கலாம், ஆனா தேவ சந்நிதியில எது நினைவு கூறப்பட்டதான்? இவனுடைய ஜெபங்களும் அந்த தான தர்மங்கள். அப்ப கொர்னேலியு நல்ல ஒரு ஜெனரஸ் ஹார்ட்டா அவன் தனக்கு கிடைத்த எல்லாவற்றையும் நல்ல ஜனங்களுக்கு தாராளமா கொடுத்துட்டு வந்தான். அப்ப கொர்னேலியுடைய வாழ்க்கையை தியானிக்கிற இந்த உபவாச நாட்கள்ல நாமளும் எப்படி மாறணும் அப்படின்னா, உதார குணமுள்ளவர்களாய் நாமும் மாற வேண்டும். நம்ம இந்த சொல்லுவாங்களே, அதிகமா பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு, வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு. இந்த நம்ம நீதிமொழிகள் 11:25 வாசிச்சோம், அதுல 24 தான் போட்டிருக்கோம். வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமா பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. நமக்கு வறுமை வேண்டாம், நமக்கு பிசினித்தனமும் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். நல்ல வாரி இறைச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? விருத்தி அடைவோம். அப்ப இங்க பாருங்க, எப்பயுமே இந்த கொடுக்கறதுன்றது ரொம்ப ஈஸி கிடையாது இல்ல. எல்லா வேலைகளிலையும் நமக்கு ரொம்ப ஈஸியா கொடுத்துட முடியாது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த ஜீசஸ் ஒரு வனாந்தரத்துல அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பேசிட்டு இருக்கிறாரு. 3 நாளா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. யாருக்குமே சாப்பிட ஆகாரம் இல்லாம அங்க ஒரு உதாரத்துவமான ஒரு குட்டி தம்பிய பாக்குறோம்ல. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு காரியம் இல்ல. ஒரு குட்டி தம்பியா பாக்குறோம். அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு உதாரம் பாருங்க, உதாரத்துவமான குணம். 3 நாள் சாப்பிடல, போய் தனியா போய் சாப்பிடணும்னு இல்ல. இதுதான் உதாரத்துவமான குணம். இது நிறைய இருக்கும்போது கொடுக்கறத காட்டிலும் நம்ம கொரிந்தியருக்குள்ள பவுல் எழுதுவாரு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8:2. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இப்ப பாருங்க, இந்த உதாரத்துவம், ஐயோ எனக்கிட்ட நிறைய பைசா இருந்தா நான் நிறைய கொடுப்பேன் இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறதுல நம்ம என்ன பண்ணணும்? கொடுக்கணுங்க. பார்க்கிறோம், கொரிந்து சபையார், மக்கதனியா சபையாரை குறித்து எழுதும் போது கொரிந்தியருக்கு பவுல் எழுதுறாரு, அந்த மக்கதனியா சபையார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க மிகுந்த உபத்திரத்துல இருந்தாங்க, கொடிய தரித்திரத்துல இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவங்க எப்படி கொடுத்தாங்களாம்?
பரிபூர்ண சந்தோஷத்தினால உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இந்த நாளிலும் கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம், ஏசப்பா எங்களை கூட நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மக்கோதனியா சபையாரை போல மாற்றுங்க ஏசப்பா. நாங்களும் எங்க கிட்ட இல்ல, ஐயோ எங்களுக்கு வர்ற வருமானமே இவ்வளவு, இதுல அப்படி நாங்க பேசாதபடி, எங்களுக்கு எங்களுடைய உபத்திரவத்தை நேரமா இருந்தாலும் கொடிய தருத்திர நேரமா இருந்தாலும் நாங்க எப்படி கொடுக்கணும்? பரிபூர்ண சந்தோஷத்தினால சந்தோஷத்தோட கொடுக்கணும், பரிபூர்ண சந்தோஷத்தோட கொடுக்கணும். பாருங்க, வேதத்துல பார்க்கும்போது இந்த ஒரு தம்பதியினர், இந்த தம்பதியினர் சொன்ன உடனே யாராருக்கும் என்ன ஞாபகம் வருது பார்ப்போம்? நீங்க எல்லாரும் சொல்லுவீங்க நினைச்சேன். நான் சொல்ல போறது அபிகாயில் நாபால். அபிகாயில் நாபால்னு ஒரு தம்பதி இருந்தாங்க. இந்த அபிகாயில் எப்படின்னா உதார குணமுள்ள ஒரு மனுஷி. இந்த நாபால் எப்படிப்பட்டவன்னா பிசினித்தனம் பண்றவன். பாருங்க, நம்ம உதார குணமுள்ள ஆத்மா என்ன ஆகும்? செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுக்கிறான் அவனுக்கு இந்த தண்ணீர் பாய்ச்சுறதுனா என்ன, வாட்டரிங் த பிளான்ட்ஸ் கிடையாது, அது கிடையாது, இரக்கத்தை காண்பிப்பது. அது இந்த தமிழ் பைபிளை காட்டில இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்கும்னா, a generous person will prosper, whoever refreshes others will be refreshed. மற்றவங்களை உற்சாகப்படுத்துறது, மற்றவங்கள அவங்க ரொம்ப கவலையில இருக்கிறாங்களா அவங்கள போய் ஆறுதல் படுத்துறது, அவங்க ரொம்ப நொந்து போய் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு இறக்கம் செய்யணுமா போய் இறக்கம் செய்யறது, உதவி செய்யறது, அப்படி எல்லா விதத்திலையும் ஒருத்தவங்களை தூக்கி விடுறதுதான் இந்த தண்ணீர் பாய்ச்சுகிறது. எல்லா விஷயத்திலையும் அவங்களுடைய கவலைகளை மாற்றி, ஒரு வாடி போன செடிக்கு தண்ணி ஊத்தினா என்ன ஆயிரும்? அது சூப்பராயிரும்ல. அதே போல யாரு இப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் நம்ம சொல்ற வார்த்தைகள், நம்ம கொடுக்கிற உதவி, நம்ம அவங்களுக்காக இறக்கப்படுறது, அவங்களுக்கு நம்மளால உடல் ரீதியா செய்யற உதவிகள், இதுதான் என்னது, நம்ம தண்ணீர் பாய்ச்சுகிறது. இங்க பார்க்கிறோம், அபிகாயில பார்க்கிறோம், நாபாலை பார்க்கிறோம். எடுக்கலாம் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான், அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகா பாறை குடித்தனக்காரனாய் இருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர்கத்திரித்துக் கொண்டிருந்தான். பார்க்கிறோம், ஒரு மனுஷன் இருக்கான், தொழில்துறை அவனோட கர்மேல இருக்குது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனா இருந்தானா என்ன அர்த்தம்? அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனா இருந்தானா என்ன அர்த்தம்? பணக்காரன். குடித்தனக்காரன் வேற, குடிகாரன் வேற. ஏன்னா நிறைய பேரு இதே மிஸ்டேக்க பண்றாங்க, அதனாலதான் நான் சொல்றேன். நான் குடித்தனக்காரன்னா, மகாபாரி குடித்தனக்காரன்னா அவன் he is a very rich man அர்த்தம். குடிகாரன் வேற, குடித்தனக்காரன் வேற. சரியா? அப்ப பார்க்கிறோம், அவன் கிட்ட 1000 வெள்ளாடு இருக்குது, 3000 ஆடு இருக்குது. அவன் தன்னோட இதை கயிறு மயிர் கத்திட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றாரு தாவீது, என்ன பண்றாரு, தன்னுடைய ஆட்களை, உதவிக்காரர்களை போய் அனுப்பி, நீ போய் சொல்லு, நாங்க கர்மேல அவங்க இருக்கும் போது நாங்க அவங்களை அப்படி பாதுகாத்துக்கிட்டோம், அவங்களுக்கு ஒரு வேலையை போல இருந்தோம், யாரும் அவங்களோட ஆடையோ அவங்களுடைய உடைமைகளையோ சேதப்படுத்தாதபடி நாங்க பாதுகாத்துக்கிட்டோம், நாங்களும் அதுல இருந்து என்ன பண்ணல, கொள்ளையடிச்சு நான் சாப்பிடல, அதனால நீ போய் சொல்லு அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணிடுறான், அந்த நாபால், தாவீது யாரு, தான் எஜமான விட்டு ஓடி வந்தவன் தானே, இது மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விட்டுறான் உடனே. ஆனா இந்த செய்தியை ஒரு வேலைக்காரன் போய் அபிகாயில்கிட்ட போய் சொல்றான். அபிகாயில் சொன்ன உடனே பாருங்க, அடுத்த வசனத்துல பாருங்களேன், இந்த வசனம் 18வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாகப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலை கொடுத்து இவளோ என்ன பண்ணிடுறான், உடனே பின்னாடியே போறான். பாருங்க, அன்றைக்கு தாவீது என்ன நினைச்சிட்டு வர்றாரு, அவனுக்கு சுவர்ல நீர் விடுற நாய் கூட இருக்க கூடாது, எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், சர்வ சங்காரம் பண்ணணும்னு வர்றாரு. ஆனா அபிகாயிலுடைய உதாரத்துவமான குணம், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இவ போய் தண்ணீர் பாய்ச்சுனா அவளுக்கு என்ன கிடைச்சது பார்க்கிறோம், 2 பேருக்கு கிடைச்சது பார்க்கிறோம். 34வது வசனத்தை வாசிக்கலாம். 38, 25, 38. கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். பாருங்க, உதார குணத்தை காட்டாத நாபால் செத்து போனான். ஆனால் உதார குணத்தை காட்டின
அபிகாயிலுக்கு என்ன கிடைச்சிச்சு? 42வது வசனம். பின்பு அபிகாயில் தீவிரித்து எழுந்து ஒரு கழுதையின் மேல் ஏறி 5 தாதி பெண்களை கூட்டிக் கொண்டு தாவீதின் ஸ்தானாபதிகளுக்கு பின் சென்று போய் அவனுக்கு மனைவியானாள். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த அபிகாயில் நாபால் தம்பதி நல்ல ஒரு எக்ஸாம்பிள். எதுக்கு? உதார குணத்துக்கு. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அப்ப பாருங்க, நமக்கு இந்த வந்து தான தர்மத்தை குறித்து நம்ம ஏற்கனவே ஒரு தனியாவே ஒரு ப்ரேயர்ல பார்த்துட்டோம். நம்ம ஒரு நாள் அதே தியானிச்சிட்டோம். அப்ப அவருக்கு எப்படி இருந்துச்சு? ஜெனரஸ் ஹார்ட் டு கிவ். அவருக்கு வந்து நல்ல ஒரு உதாரத்துவமான இருதயம் இருந்துச்சு மற்றவங்களுக்கு கொடுப்பதற்கு. இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். அவருக்கு எதிர் உதாரத்துவம் இருந்துச்சு அப்படின்னா, அவர் வாசிக்கலாம் 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பாருங்க, இந்த உதாரத்துவம், ஜெனரஸ் ஹார்ட் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பரந்த மனப்பான்மை, ஒரு குறுகின மனப்பான்மை கிடையாது இல்ல. அது ஒரு பரந்த மனப்பான்மை, ஒரு என்ன சொல்றது, ஒரு குறுகின எண்ணம் கிடையாது, ஒரு நல்ல எண்ணம், நல்ல இருதயம், நல்ல இருதயம், அந்த இருதயம். அப்ப பாருங்க, இவன் யாரு? ரோமன் மிலிட்டரியில இருக்கிறதான 100 பேருக்கு அதிபதி. இப்ப இவன் ஒரு பெரிய ஆளு. ஆனா பவுல் யாரு? அவன் ஒரு பேதுரு யாரு? அவரு மீன் பிடிக்கிறவரு, மீன் படிப்பறிவு இல்லாதவர்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள். சோ ஒரு பேதான் யாரு? பேதமை உள்ளவர் தான் பேதுரு, படிக்காதவர் தான். ஆனா இவர் யாரு? கொர்நேலியு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஒரு தேவ மனுஷன் வர்றாரு, பேதுரு வர்றாருங்க. என்ன பண்றாரு? எதிர்கொண்டு வீட்டுக்கு வரட்டும், என்ன பார்க்க வரட்டும் அப்படின்னு இருக்கலாம் தானே இல்ல? நம்ம நிறைய வேலைகள், அதிகாரிகளை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு கலெக்டரை பார்க்க போறோம், கலெக்டர் நம்மள பார்க்க ஓடி வர்றாரா வெளியில? இல்ல. அதே சமயம் நம்ம ஒரு இடத்துல இருந்து வர்றாருன்னு நம்ம எதிர்கொண்டு போவோம். இப்போ ஒரு பெரிய போஸ்டிங் இருக்கிறவங்களை பார்க்க மற்றவங்க ஓடுவாங்க. ஆனா இங்க பார்க்கிறோம், கொர்நேலியு என்ன பண்றாரு? எதிர்கொண்டு ஓடி போய் அவரை என்ன பண்றாரு? அவரை வந்து வரவேற்கிறாரு. பாருங்க, அவருக்கு ஒரு நல்ல இருதயம். நீங்க நம்ம பைபிள்லே பாத்தீங்கன்னா, இந்த எதிர்கொண்டு போய் வரவேற்கிற வந்து ஒரு நல்ல ஒரு குணாதிசயம். இன்னைக்கு நிறைய பேர் வீடுகள்ல வந்து நம்ம அதை பார்க்க முடியறது இல்லை. முந்தைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம யார் வீட்டுக்காவது போனோம்னா நம்ம இவ்வளவுத்துக்கும் நம்ம சொல்லிட்டு கூட போக மாட்டோம். இப்பயாவது போன்ல சொல்லிட்டு போறோம், செல்போன்ல நம்ம வர்றோம்ட்டு போறோம். முன்னாடிலாம் சொல்லாம கொள்ளாம தான் போவோம். திடீர்னு போய் வெள்ள அடிச்சு பார்த்தோம்னா அவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க, நம்மள இது பண்ணுவாங்க. அது மாதிரி வீட்டை விட்டு நம்ம போகும்போது போயிட்டு வரோம்னு சொன்ன என்ன பண்ணுவாங்க? சில பேர் வந்து வீட்டு கேட்டு வரைக்கும் வருவாங்க, சில பேர் வீட்டு முக்கு வரைக்கும் வருவாங்க. அந்த தெருமுக்கு வரைக்கும் வந்துட்டு டாடா சொல்லிட்டே இருப்பாங்க நமக்கு. அது அவங்களுடைய நல்ல இருதயத்தை காண்பிக்குது. என்ன வந்த உடனே ஐயோ நீங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு போன உடனே டப்பான கதவை சாத்திட்டு உள்ளுக்கு போனா அந்த இருதயம் நல்ல இருதயம் இல்லைல்ல. அந்த இருதயம் ஒரு மாறிப்பட்ட இருதயம் தான். நம்ம அதுலயே தெரிஞ்சிடும் அவங்களுடைய இருதயம் நம்மளை எப்படி வரவேற்குது. ஆனா இங்க வந்து பார்க்கிறோம், பேதுருவை வரவேற்கிறதுல நம்ம கொர்நேலியஸ் வந்து ரொம்ப உதார குணமாய். ஆபிரகாமை கூட பார்க்கும் போது வாசிக்கலாம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபிரகாம் என்ன பண்றாரு? அவருடைய கூடாரத்தின் வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப தூரத்துல பாக்குறாரு 3 பேர் வர்றாங்க. அவங்க தேவதூதர்கள் இல்ல. நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம், நீங்க அந்நியரை உபசரிக்க மறவாதீங்க. சில சமயத்துல நீங்க என்ன பண்ணிருவீங்க? தேவதூதர்களே நீங்க உபசரிச்சிருவீங்க. அந்த நிகழ்ச்சி யாரோட வாழ்க்கையில் நடக்குது? ஆபிரகாமோட வாழ்க்கையில, லோத்தோட வாழ்க்கையில் நடக்குது. அங்க பார்க்கிறோம், அவன் பார்க்கிறாரு, தூரத்துல பார்த்தாரு. உடனே என்ன பண்றாருங்க? வாசிக்கலாம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. அடுத்து 4வது வசனத்துல பார்க்கிறோம், அவங்களுக்கு கால் கழுவ தண்ணீர் ஊற்றி அவங்கள கால் கழுவ வச்சு. அடுத்து 8வது வசனத்துல பார்க்கிறோம், அவங்களுக்கு வந்து வெண்ணெய், பால், சமைத்த கன்று, அப்பம் எல்லாம் கொடுத்துட்டு 16வது வசனத்துல பார்க்கிறோம், வாசிக்கலாம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? 16. பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமும் அவர்களுடனே கூட போய் பலி விட்டு அனுப்பினான். பாருங்க, அவங்க வீட்டு கூடார வாசல் இருந்துட்டு போட்டா சொல்லல, போய் விடுறான். நமக்கு தெரியும், அதுல வந்து 2 பேர் போவாங்க. இன்னொருத்தர் யாரு? கர்த்தருடைய தூதன் நிப்பாரு. அதெல்லாம் உரையாடுவாங்க 2 பேரும்.
கடைசி ஒரு ரொம்ப தூரம் போய் பேசிட்டு இருந்துட்டு அவர் போவாரு, இவர் திரும்புவாருன்னு சொல்லி அந்த அதிகாரத்துல நம்ம கடைசியில வாசிக்கிறோம். இதே பாருங்க லோத்தும் பாருங்க, அவன் என்ன பண்ணுவான், அவங்களுடைய நகரத்தினுடைய அவங்களுடைய பட்டணத்தின் வாசல்ல உட்கார்ந்துருப்பான், ஒளிமுக வாசல்ல வந்து உட்கார்ந்துருப்பான். யார் வர்றான்? இந்த 3 தூதர்களும் அழிக்க வர்றாங்க. என்ன பண்ணுவான் இவனும்? அதை வாசிக்கலாம். 19:1. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து. பாருங்களேன் என்ன அருமையா அவங்க, நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த எதிர்கொண்டு போய் அவங்கள வணங்கி வரவேற்கிற காரியம் பார்க்கிறோம். நம்ம வந்து தரை மட்டும் குனிஞ்செல்லாம் வணங்கலாம் வேணாம். நம்ம வீட்டுக்கு வர்றவங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியவே மாட்டேங்குது. யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஏமா அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு போய்கிட்டே இருக்குதுக்க பாருங்க. இந்த பழக்கம் வந்து இது வந்து ஒரு உதார குணம். இது வந்து பிள்ளைங்களுடைய வாழ்க்கை செழிக்கணும்னா இது ஒரு காரியத்தை அவங்க செய்யணும். ஏன்னா நம்ம நினைக்கலாம் இதுதான் பெருசா அவங்களுக்குள்ள பெரிய காரியத்தை கொண்டு வந்துருதா. வாசிங்களேன், உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. உபாகமம் 23:3 அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையில என்றைக்கும் அவங்க கர்த்தருடைய சபைக்கு வரக்கூடாது. பாருங்க, தேவனாய கர்த்தர் சொல்றாரு அம்மோனியனும் மோவாபியனும் தேவனுடைய சபைக்கு வரக்கூடாதான். ஏன் வரக்கூடாதுன்னா அடுத்த வசனம் சொல்லுது, நீ கானான் தேசத்துல இருந்து எகிப்து தேசத்துல இருந்து கானானுக்கு போனேல, அவன் வரும்போது உன்னை எதிர்கொண்டு வந்து அப்பத்தோடையும் தண்ணீரோடையும் வந்து எதிர்கொள்ளலையா. பாருங்க 2 ரீசன் சொல்றாரு. அதுல முதல் ரீசன் என்னன்னா, அப்பத்தோட தண்ணீரோட வந்து உன்னை எதிர்கொள்ளல, உன்னை இன்வைட் பண்ணலாமே, உன்னை வரவேற்கல, அவனுக்கு அந்த உதார குணம் இல்ல. அதனாலயும் அடுத்தது அந்த குணம் இல்ல. அடுத்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கும் சபிக்கிறதுக்கு கூலி பேசி பிழையாம கூட்டிட்டு வந்ததுனாலையும் அவன் என்ன பண்ணக்கூடாது, என்னைக்கும் ஆலயத்துக்குள்ள நுழையவே கூடாது. அப்ப பாருங்க, நம்ம நினைக்கிறோம் அற்பமான ஒரு காரியமா நினைக்கிறோம். ஆனா எதிர்கொண்டு போய் அவங்கள வரவேற்பது, தேவ மனுஷர்கள தேவ பிள்ளைகளை வரவேற்பது ஒரு பெரிய செழிப்புக்குள்ள நம்மளை கொண்டு வரும், ஆசீர்வாதத்துக்குள்ள நம்மை கொண்டு வரும். வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிட்டே போலாம். ஏசாவை பார்க்க யாக்கோபு வருவான். ஏசா என்ன பண்ணுவான், ரொம்ப தூரத்துக்கு வந்து அவனை என்ன பண்ணுவான், வந்து வருவான். உடனே யாக்கோபு அவனை பணிஞ்சு அவனை குனிஞ்சு 7 முறை வணங்குவான். உடனே அவன் கட்டி பிடிச்சு முத்தமிடுவான். நிறைய பார்க்கலாம். அதே போல மோசே பாத்தீங்கன்னா வனாந்திரத்துல இருக்கும்போது எத்ரோ மாமனார் வருவார். மாமனார் தானே, நான் மருமகன் அப்படின்ட்டுலாம் உட்காரல. அந்த மாமனார் தேடிய மருமகன் என்ன பண்ணாரு, ஓடி போனார். நீங்க நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம் மருமகன் மாரெல்லாம் ரொம்ப எப்படி இருக்காங்க, நான் மருமகன், மாமனார் வயசானவர் வரட்டும். ஆனா இவர் இல்லை, இவர் மருமகன் என்ன பண்றாரு, ஓடி போய் எத்தனை வாசிக்கலாமா அத யாத்ராகமம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார். அல்லேலூயா. வாசிக்கவே இவ்வளவு நல்லா இருக்குல்ல. இதுவும் நம்ம மற்றவங்களை வரவேற்பது என்ன காரியம் அப்படின்னா நம்முடைய உதாரமான இருதயம், ஜெனரஸ் ஹார்ட்டை காமிக்குது. ஒரு கடைசியா ஒரு வசனம் வாசிச்சுட்டு அடுத்ததுக்கு போகலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 15வது வசனம். இங்க பார்க்கிறோம், பவுலை குறிச்சு பார்க்கிறோம். வாசிக்கலாம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தி, எங்கன்னா ரோம் போயிட்டாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டல்ல கப்பல் உடஞ்சு சேதமாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப எங்க போயிட்டாரு, ரோம் போயிட்டாரு, நெருங்க போறாரு. அப்ப செய்தி கேட்டு என்ன பண்றாங்க, சபையார் என்ன பண்றாங்க, அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பயுபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும். இந்த இடத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி மேப்ல இருக்கும். அப்பயு சத்திரம், 3 அப்பயுபுரம், 3 சத்திரம்லாம் நீங்க பின்னாடி மேப்ல பாருங்க, தள்ளி 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 இருக்கும் ரோம் அவர் சேர இடத்துல. அவங்க வந்து என்ன பண்ணாங்களாம், எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, உண்மையிலே நம்முடைய உதார குணம் தோடு நாம் வரவிருப்பது அவர்களை என்ன பண்ண செய்து, யாருக்கு, பவுலுக்கே அது என்ன உண்டாக்குச்சான், தைரியத்தை உண்டாக்குச்சான். அது மாத்திரமல்ல, அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான். அப்ப நாம மற்றவர்கள் அப்படி உதார குணத்தோடு வரவேற்கும் போது அவர்களுடைய இருதயம் மகிழும், அவர்கள் நமக்காக தேவனை ஸ்தோத்தரிப்பார்கள். சரிங்களா? அடுத்து பார்க்கிறோம் இன்னொரு காரியம், அவன்கிட்ட காணப்பட்ட இன்னொரு உபதாரத்துவமான ஒரு காரியம் பார்க்கலாம். 10ஆம் அதிகாரம் 48வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, அவருடைய உதாரத்துவம் எப்படின்னா, வந்தாரு, வேலையை முடிச்சிட்டாரு. மிலிட்ரிக்காரவங்க எப்பயுமே பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருப்பாங்க.
ஒரு ஒரு சினிமா வந்துச்சு, அது பேரெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல, கிறிஸ்டின் மூவி தான், பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மூவி வந்து உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு மூவி. எப்படின்னா அந்த மிலிட்ரியில எப்படின்னா மிலிட்ரி ஸ்கூல் இருக்கும். அந்த மிலிட்ரி ஸ்கூல்ல எப்படி பிள்ளைங்களை நடத்துவாங்கன்னா, காலங்காத்தால இருந்து நைட்டு வரைக்கும் அவனுக்கு என்ன இருக்கும்னா வரிசையா டியூட்டி டைம் டேபிள் போட்டு அந்த பிள்ளைகளை நடத்திட்டே இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு அன்புனா என்னன்னே தெரியாது. அதுல வளருவான் ஒரு பையன் வளர்ந்து பெரியவன் ஆயிடுவான். என்ன ஆயிரும் அவனுக்குன்னா அன்புனா என்னன்னு தெரியாதுங்க. அப்ப வந்து அவனை வந்து செத்து போயிட்டான். 2 பேரும் சண்டை போட விடும்போது அவன் செத்து போயிடுவான். இவனை கொண்டு போய் என்ன பண்ணிடுவான், குப்பையில போட்டுருவாங்க பார்த்துக்கோங்க. ஆனா அவன் வீரோட தான் இருப்பான். பாருங்க, மிலிட்ரிலாம் அவன் அன்பற்ற காரியம் தான். போட்டுருவாங்க. போட்டா அவன் அங்க ஒழிச்சு பார்க்கும் போது பார்த்தா அது ஒரு அழிவின் கூடம். அங்க இருந்து அவன் தப்பி தவறி வந்து அங்க ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமம் மலை கிராமம். அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரோட பிள்ளைங்க, விசுவாசிகள். அவங்க கிட்ட போய் இவன் சேர்ந்துருவான். அவன் சேர்ந்த உடனே இவனுடைய காரியத்தெல்லாம் அறிஞ்சிட்டு அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவாரு, இவனை கட்டி அரவணைச்சு இவனை ஆறுதல் படுத்துவாரு. இவன் இப்படியே நிற்பான். ஏன்னா அவனுக்கு சோல்ஜர், அவனுக்கு இந்த அரவணைப்பு, இந்த அன்பு இதெல்லாம் தெரியாது. அது ரொம்ப வேதனையா இருக்கும் அவனுக்கு. ஆனா அந்த படத்தினோட முடிவு எப்படி இருக்கும்னா, இவன் ஆண்டவரை ஏத்துக்குவான். இவனுக்கு மனதுருக்கம் வரும். அந்த மனதுருக்கம்ன்றது கூட இருக்காது அவனுக்கு. மனதுருக்கமோ அன்போ எதுவுமே இருக்காது அவனுக்கு. என்ன கமாண்ட் கொடுத்தா ரோபோட் மாதிரி சுட தெரியும், நேரத்துக்கு சாப்பிடுறது, நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணி இப்படியே அவனை வளர்த்து வச்சிருப்பாங்க. ஆனா கடைசி முடிவு எப்படி முடியும்னா, அவன் என்ன பண்ணுவான், இவங்களை எல்லாரையும் அந்த அதிகாரிகள் இது பண்ணுவாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் ஒழிச்சு ஜெயில போட்டுட்டு இவன் எழுந்து ஈர இருதயத்தோட அன்போடு கூட அந்த மிலிட்ரியை நடத்திட்டு போவான். அதுல ஒருத்தர் இறந்து போயிடுவாரு, ஒரு பாஸ்டர் ஒருத்தர் இறந்து போயிடுவார். அந்த குடும்பத்தை எடுத்து அவர் டேக் கேர் பண்ணிட்டு இருப்பார். அதுல ஒரு குட்டி பையன் இருப்பான், அந்த பாஸ்டரோட பையன். அங்கிள்ட்டு இவன் ஓடி வருவான். அந்த நேரத்துல வந்து முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்கிற நேரத்துல உள்ளுக்கு வந்தா அவ்வளவுதான் பெரிய காரியம். ஆனா இவர் என்ன பண்ணுவார், தூக்கி அவன் தோல்ல போட்டுட்டு அவர் என்ன பண்ணுவார், அந்த கமாண்டை கொடுத்து ஒவ்வொரு காரியத்தையா செய்வார். ரொம்ப அருமையான ஒரு காரியம். பாருங்க, ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. டைம் பங்க்சுவாலிட்டி எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப கரெக்டா இருப்பாங்க. ஆனா இங்க கொர்னேலியஸ் என்ன சொல்றாரு, சரி வந்தாரு, வேலையை முடிச்சாரு, போய்கிட்டே இருங்க அப்படி சொல்லவே இல்லை. அவர் என்ன பண்றாரு, அவருடைய உதாரமான இருதயம், எங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, சில நாள் நீங்க தங்கி இருக்கணும். இதே வார்த்தையை நம்ம லீதியாளுடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டான். பாருங்க, இதான் உதாரத்துவமான இருதயம். அங்க சொல்றாரு, நீங்க எங்க கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினா என் வீட்டுல வந்து நீங்க என்ன பண்ணணும், தங்கி இருங்கள் என்று அதோட இல்ல, வருந்தி கேட்டுக்கொண்டாள். இதே போல பாருங்க, நமக்கு சுனேமியால தெரியும். சுனேமியால் ஒரு அருமையான ஒரு கேரக்டர், உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். பாருங்க, அவ என்ன பண்றா, அவங்க ஊருக்கு சூனேம் ஊருக்கு எலிசா தீர்க்கதரிசி வரும்போதெல்லாம் என்ன பண்றா, இவங்க வீட்டுக்கு வர்றாரு. இவ பாக்குறா, இவ வந்து ஒரு நல்ல கனமுள்ள ஸ்திரீ, நல்ல ஒரு செல்வாக்குள்ள பெண்ணு. இந்த பெண்ணு ஏதோ சாதாரண பெண்ணு இல்ல, இவ ஒரு பெரிய கனமுள்ள ஒரு ஸ்திரீ. பாருங்க, பாக்குறா, அவ ஒரு பரிசுத்தவான்னு காண்கிறா. உடனே அவளுடைய உதாரத்துவமான இருதயம் என்ன சொல்லுது, கணவர்கிட்ட போய் நம்ம மாடி வீடு கட்டணும், மேலற கட்டணும், அங்க ஒரு காட் போடணும், அங்க ஒரு டேபிள் போடணும், அங்க ஒரு குத்து விளக்கு போடணும், சேர் போடணும். நம்ம கிட்ட வரும்போதெல்லாம் நம்ம தேவ மனுஷன் சந்தோஷமா இருக்கு. என்ன ஒரு இருதயம் பாருங்களேன், உதாரத்துவமான ஒரு இருதயம். தேவ மனுஷன் வரும்போது நம்ம கிட்ட என்ன பண்ணணும், நல்ல சந்தோஷமா தங்கிட்டு போகணும். அவர் வரும்போதெல்லாம் இங்கதான் சாப்பிடுறாரு. பாருங்க, அந்த உதார குணமுள்ள இருதயம். ஆனா அவளுக்கு கொடுக்கறதுல சந்தோஷம். ஆனா பாருங்களேன், உதார குணமுள்ள இருதயம் செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுக்கிறான் அவனுக்கு. பாருங்க, எலிசா கேட்கிறான், கேயாஸ்டை, நம்மளை இவ்வளவு அருமையா கவனிக்கிறாளே, இவளுக்கு என்ன வேணும், ராஜா கிட்டையாவது சேனாதிபதி கிட்டையாவது ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு நம்ம தான் சொல்லலாம். இல்ல, அவளுக்கு குழந்தை இல்லை. அவங்க வீட்டுக்காரரு வயசானவர், அவனு மிகுந்த வயதுள்ளவன். ஆனா பாருங்க, உதார குணமா இவ கொடுத்தா. கர்த்தர் இவளுக்கு என்ன கொடுத்தாரு, அந்த வயசான காலத்திலையும் பிள்ளையை கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, உதார குணமுள்ள ஆத்மா என்னைக்குமே செழிக்குங்க. நீங்க கொடுத்து, நீங்க தேவ ஊழியர்களுக்கு உங்க வீட்டை திறந்து கொடுத்து பாருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, செழிப்பீங்க. எலிசபெத் தடவை சொல்லுச்சு, அக்கா எனக்கு ஒரு ஆசைக்கா, என்னன்னா ஒரு இடம் ஒரு பிளாட் வந்துச்சு,
இந்த இடத்துல பிளாட் வாங்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பிளாட் வாங்கி ஒரு வீடை கட்டி நம்ம சர்ச்சுக்கு வர ஊழியக்காரங்களும் அங்கதாங்க தங்கணும், அங்க தங்கணும், அங்க எல்லா காரையும் இது பண்ணணும், அதுக்காகவே நான் ஒரு வீடு கட்ட போறேங்கன்னு சொல்லி இடத்தையும் வாங்கி போட்டுச்சுப்பேன். சூப்பர்ல பாருங்க. அப்ப தேவனாகிய கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதிப்பார். இப்ப உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். இதே போல சாரிபாத் விதவை பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, இருக்கிறதுல முதல்ல எனக்கு சுட்டு கொண்டு வா, ஒரு உதார குணமா கொடு. தான் வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பஞ்சகாலம் முடிக்கிற வரைக்கும் யாரு இருக்கிறா? அவளுடைய பாக்குறோம், தேசத்துல மழை மறுபடியும் பெய்யற வரைக்கும் மா குறையல, எண்ணெயும் குறையல. அவங்க குடும்பமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? சாப்பிட்டு இருந்தாங்க. அப்ப தேவனாகிய கர்த்தர் நம்ம இடத்துல எதை பார்க்கிறார்னா உதார குணம். தேவனுடைய ஊழியர்களை நம்ம உபசரிப்பதில்லை. கடைசியாய் ஒரே ஒரு காரியம், நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 10:24 வாசிப்போம். ஜெனரஸ் ஹார்ட் டு ஓபன் டோர் வாசிக்கலாம். மறுநாளிலே செசாரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, எப்பயுமே ஒரு ஊழியக்காரர் வீட்டுக்கு வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ பெரிய ஊழியக்காரருங்க அவங்க வர்றது, நமக்கு அவங்க கால் பட்டா நமக்கு என்னது? ஆசீர்வாதம். எவ்வளவு பிசிறித்தனம் பண்றவங்க கூட என்ன பண்ணிடுவாங்க? நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னு கதை திறந்துருவாங்க. ஆனா தன்னுடைய வீட்டை ஒரு சபைக்காகவோ கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். இந்த தெருவில் தானே கடைசியில நம்ம சபை இருந்தது. அப்போ இந்த அங்கிள் ஜோசப் அங்கிள் ஆன்டியில அப்பா ஆன்டி சொல்லுவாங்க, நிறைய நேரம் வேதனைப்படுவாங்க. என்ன வேதனைப்படுவாங்கன்னா, எம்மா வர்ற பிள்ளைங்க எல்லாம் டாய்லெட்டை நாஸ்டி பண்ணிட்டு போயிடுறாங்கம்மா, நான் எனக்கு ஒவ்வொரு தடவை இதே வேலையா இருக்குமா, அதை கழுவி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, எந்த நேரம் எதுன்னு சொல்ல அடிக்கடி மீட்டிங் வைக்க எல்லாம் நாசம் பண்ணிட்டு போயிடுறேன். நீங்க செப்டிக் டேங்க என்ன ஆயிருச்சுப்பேன். நிறைய காய் சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர் வந்தார், திடீர்னு வந்துட்டாரு. இப்ப மாதிரிலாம் செல்போன் அப்ப கிடையாது இல்லை, திடீர்னு வந்துட்டாரு. சொன்னே அந்த இடத்துல தங்க வைப்போம். அப்ப நம்ம கிட்ட லாட்ஜ் எல்லாம் போட்டு தங்க வைக்கிறதுக்குலாம் நம்ம கிட்டே வசதி இல்லை. அப்ப ஆன்டி அங்கிள் ஊருக்கு போயிருந்தாங்க. சரி, நான் உங்க வீட்டுல தங்க வச்சுட்டு போனா அந்த கணவன் மனைவி ஒரு குழந்தை தான், அவங்க அவ்வளவு நாஸ்டி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆன்டி பாருமா, நீயே பாருமா எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஊழியரை உபசரிக்கிறது ஈஸி. ஆனா ஒரு சபை நடத்துறதுக்கு தன் வீட்டை கொடுப்பது என்பது மிகுந்த சிரமம். பாருங்க, இந்த மனுஷனை பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? பேதுரு போய் தேவதூதன் தரிசனமாகி சொல்றாரு. ஆனா இவர் பாருங்க, என்ன ஒரு ஜெனரஸ் ஹார்ட். நம்ம மட்டும் இந்த செய்தியை கேட்டுக்க கூடாது, என் வீட்டார் மட்டும் இல்ல, உறவின் முறையார். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்னன்னா தான் வீடு, அடுத்த ரவுண்ட் என்னது? உறவு. தான் வீடு. இப்ப எங்க வீடுன்னா நானு, என்னுடைய கணவர், என்னோட பிள்ளைகள். உறவினர்னா என்னுடைய கணவரோட உடன் பிறந்தவர்கள், என்னோட உடன் பிறந்தவர்கள். அதுக்கடுத்து பார்க்கிறோம் சிநேகிதர்கள். எல்லாருக்கும் தன்னுடைய வீட்டை என்ன பண்ணாரு? திறந்து கொடுத்தார். எவ்வளவு ஒரு உதாரத்துவமான இருதயம் பாருங்க. இன்றைக்குமே நம்முடைய வீடை ஜபத்துக்கும் சத்தியத்தை சுவிசேஷம் சொல்றதுக்கும் நம்ம திறந்து உதாரத்துவமா கொடுத்தால் நாம் செழிப்பா இருப்போம். உதார குணமுள்ள ஆத்மா செழிக்கும். ஆனா ஒருபோதும் நம்ம வீட்டை குறை பேசுறதுக்கும், நிறைய பேர் வருவாங்க வந்துட்டு குறை பேசுறது, வீண் பேச்சு பேசுறதுக்கு, கதை அடிக்கிறதுக்கெல்லாம் நம்ம வீடை என்ன பண்ணவே கூடாது, திறந்து கொடுக்கவே கூடாது. அப்படிப்பட்டவங்க முகத்தை காமிச்சு எனக்கு வேலை இருக்குப்பா நீ கிளம்புப்பான்னு என்ன பண்ணிடணும்? அனுப்பி விட்டுறணும். பாருங்க, வேதத்துல பார்க்கிறோம், ஆக்கிலா பிரிஸ்கில்லாளை குறித்து பார்க்கும்போது ரோமர் 16 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டிலே கூடி வருகிற சபையையும் வாழ்த்துங்கள். பார்க்கிறோம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அங்க ஆக்கிலா பிரிஸ்கில்லாவை குறிச்சு பவுல் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லும் போது சொல்றாரு, அவங்க எனக்காக கழுத்தையே, என் பிராணனுக்காக கழுத்தையே கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியார் உள்ள எல்லாருமே எப்படி இருக்காங்க? அவருக்கு நன்றி அறிதல். அவங்களுக்கும் ஆக்கிலா பிரிஸ்கில்லாவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு இருதயம்? உதாரத்துவம் உள்ள ஒரு இருதயம். அவங்க ஊழியரை மாத்திரம் இல்ல, அவங்க வீட்டுல சபைக்கும் என்ன பண்ணாங்க? கொர்நேலியஸ் மாதிரி இடம் கொடுத்தாங்க. அங்க பார்க்கிறோம், அவங்க வீட்டுல கூடி வருகிற சபையையும் வாழ்த்து. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னொருத்தவங்களை பார்த்துடலாம். பிலமோன் வாசிக்கலாம். பிலமோன் எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம்.
கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாய் இருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாய் இருக்கிற பிலேமோனுக்கும் பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்ப்பிவுக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. பார்க்கிறோம், பிலமோனோட ஒய்ஃப் பேர் யாரு? அப்பியாள். அவங்க மகன் யாரு? அர்க்கிப்பு. அவங்க ஃபேமிலி இருக்காங்க. ஆனா அவங்க வீடை எதுக்கு திறந்து கொடுத்துருக்காங்க? சபைக்கு. பிலமோன் தன்னுடைய குடும்பமா அவங்க என்ன பண்றாங்க? சபைக்கு தங்களுடைய வீட்டையே திறந்து கொடுத்துருக்காங்க. அப்ப இன்றைக்கு ஆதி திருச்சபை பார்க்கிறோம், வீடுகள் தோறும் என்ன இருந்துச்சு? அவங்க அப்பங்களை விட்டு கபடற்ற இருதயத்தோட, அவங்களுக்குள்ள இருந்தது அந்த உதாரத்துவமான இருதயம் இருந்ததுனால வீடுகள் தோறும் அவங்க என்ன பண்ணாங்க? தங்கள் வீடுகளை திறந்து கொடுத்து அங்க அப்போஸ்தலருடைய உபதேசங்களை கேட்டாங்க, அப்பம் பிட்டாங்க, கபடற்ற இருதயத்தோட சந்தோஷமா இருந்தாங்க. சபை என்ன ஆச்சு? வளர்ந்துச்சு. அப்ப நம்முடைய சபை வளரணும்னா இன்றைக்கு நம்முடைய வீடுகளை நம்ம என்ன பண்ணணும்? திறந்து கொடுக்கணும். ஊழியர் ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு போயிருவாங்க, அது பெருசு இல்லை. வாரந்தோறும் நம்முடைய வீடுகளில் சபையை நடத்துவதற்கு சபை இல்லை. நம்ம இப்ப எங்க வீட்டை எடுத்துக்கோங்களேன். எங்க மதுரையில எங்க வீட்டுல பின்னாடி ஒரு கார் ஷெட், நீட் ஒரு ஷெட் இருந்தது. அதுல நாங்க சபைக்கு தான் கொடுத்துருந்தோம். பார்த்துக்கோங்க, ஒரு கிறிஸ்துவின் சபையார் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப அருமையான ஒரு மனுஷன். இன்னைக்கு அவர் தான் ஹெட் போஸ்ட்ல காங்கேயத்துல இருக்கிறாரு, பிலமின் ராஜா அப்படின்னு சொல்லி. எனக்கே தெரியல, பிரதர் தான் நீ சொன்னாங்க. இந்த புக்கை பார்த்தோம்னா இந்த புக்கு எங்க வீட்டுல இருந்த அங்கிள்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவர் தான் இப்ப ஹெட் பாஸ்டரா இருக்கிறாரு அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு காலத்துல எங்க வீட்டு தான் அவங்களுக்கு ஆரம்பம். அவர் அப்பதான் டெல்லியில படிச்சுட்டு வந்திருந்தாரு. அவருடைய ஆரம்பம் எங்க வீடு. இன்றைக்கும் எங்களுடைய மதுரையில எங்க வீட்டுல தேவ பிள்ளைகளை தவிர்த்து நாங்க யாருமே வைக்கவே மாட்டோம். ஒரு ரொம்ப சந்தோஷம் தான், பெருமை கிடையாது, சந்தோஷம். பாஸ்டர் ராஜாமணி எங்க வீட்டுல தான் குடியிருந்தாங்க. எத்தனையோ அவங்க இருந்து புது வீடு கட்டி போனாங்க. வின்சென்ட் ராஜன் எங்க வீட்டுல குடியிருந்து அப்புறமேட்டு அவங்க புது வீட்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் கேம்பஸ் குருசேட் ஃபார் கிரைஸ்ட்னு ஒரு நிறுவனத்தினுடைய மதுரை டைரக்டர் ஆல்வின் ஒரு அங்கிள், அவங்க 18-19 வருஷம் எங்க வீட்டுல தான் குடியிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மிசோரத்துல இருந்து ஒரு தேவ மனுஷன் அங்க PhD பண்ணிட்டு வந்துட்டு அவர் வந்தவர் நம்ம வீட்டுல. அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே தேவ மனுஷர்கள் தான். அப்ப நம்ம வீடுகளை நம்ம வாடகைக்கு கொடுக்கறது கூட தேவ மனுஷர்களுக்கு கொடுக்கறது நமக்கு ஆசீர்வாதம். பார்த்துக்கோங்க. அப்ப ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த வீட்டுல ஜபம் பண்ணுவாங்க, சுவிசேஷத்தை வர்றவங்களுக்கு சொல்லுவாங்க. அது மாத்திரம் இல்ல, அவங்க வீடுகளா இருக்கும் போது என்ன பண்ணுவாங்க? நிறைய பிரேயர்ஸ் நடத்துவாங்க. இப்ப நான் சொல்றேன்ல, இதுக்கு முன்னாடி ஆல்வின் அந்த அங்கிள் மாசத்துக்கு ஒரு தடவை உபவாசம் நடத்துவாங்க. வாரம் வியாழக்கிழமை அவங்க ஊழியத்துக்காக ஜெபிப்பாங்க. நிறைய பேர் வருவாங்க. அது நமக்கு ஆசீர்வாதம். அப்ப இன்றைக்கு நம்முடைய வீடுகளையும் தேவ பிள்ளைகளுக்கு பிரேயர்ஸ் நடத்துவதற்கு திறந்து கொடுப்போம். அது நமக்கு ஆசீர்வாதம். நம்ம குடும்பம் செழிக்கும். கண்டிப்பா கர்த்தருக்காக நம்ம திறந்து கொடுக்கும் போது அது செழிக்கும். அப்ப இன்றைக்கு 3-4 காரியங்களை பார்த்தோம் கொர்நேலியுடைய வாழ்க்கையிலிருந்து. அவன் உதாரத்துவமாய் ஏழை எளிய ஜனங்களுக்கு தான தர்மம் செய்தான். அடுத்து பார்த்தோம், அவன் உதாரத்துவமாய் தேவனுடைய மனுஷனை வரவேற்பதில் அவனுடைய உதாரத்துவத்தை பார்த்தோம். நான் பெரிய அதிகாரியே, நான் என்னை பார்த்து எல்லாரும் அப்படி பண்றாங்க, வர்றவங்க எனக்கு இப்படி பண்ணட்டும் அப்படி இல்லை. என்ன பண்றான்? எதிர்கொண்டு ஓடி போய் அவர் காலில் விழுந்து அவரை பணிந்து அவரை என்ன பண்ணிட்டு வர்றான்? கூட்டிட்டு வரான். அடுத்து பார்க்கிறோம், அவனுடைய உதாரத்துவம் எதுல இருந்துச்சு அப்படின்னா, வந்தாரு வேலையை முடிச்சுட்டு போங்கன்னு இல்லை, எங்க வீட்டுல என்ன பண்ணுங்க? தங்கி இருங்க. அடுத்து தேவ மனுஷனுக்கு மாத்திரமல்ல, தன்னுடைய வீட்டார் மாத்திரமல்ல, தன்னுடைய உறவின் முறையார் மாத்திரமல்ல, தன்னுடைய சிநேகிதர்களுக்கும் தன்னுடைய வீட்டை திறந்து உதாரத்துவமா திறந்து கொடுத்து தன்னுடைய வீட்டுல சத்தியத்தை கேட்பதற்கும் ஜெபத்திற்கும் திறந்து கொடுத்தார். அப்ப இந்த 4 காரியங்கள்ல நம்ம கொர்நேலியுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். நாமளும் கூட இந்த காரியங்கள்ல வளரும்படி நம்ம அர்ப்பணிக்கணும். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். தண்ணீர் பாய்ச்சுகிறவன் எவனோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். அந்த தண்ணீர் என்னது? பணம் கொடுக்கறது மாத்திரம் அல்ல, அன்பை கொடுப்பது. உதாரத்துவமா அன்பு. நிறைய பேருக்கு சிலரை மட்டும்தான் ஃப்ரீயா பேச முடியும். சிலரை பார்த்தானா அதை திரும்பிட்டு இல்ல. அதுல உதாரத்துவம் பேசுறதுல, அன்பா 4 வார்த்தைகள் பேசுறதுல உதாரத்துவம், இரக்கத்தை காண்பிப்பதில்ல. அப்ப அதே போல நல்ல ஆலோசனைகளை கொடுப்பதில், எல்லாத்துலயும் எனக்கு நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு எல்லாம் தெரியும் இல்ல, உதாரத்துவமா நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இல்ல.
பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்கலாம் அது மாதிரி உதாரத்துவமா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நீங்க நாலேஜ்ல என்ன பண்ணுவீங்க? இன்னும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வேலையில கூட நாம் எழுந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி அறிந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளில கூட எசப்பா கொர்நேலியுடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே, கொர்நேலியுட்டத்துல காணப்பட்ட அந்த ஜெனரஸ் ஹார்ட் ஆண்டவரே, அந்த உதார குணமுள்ள அந்த இருதயத்தை நாங்க பார்த்தோம்ப்பா. ஆண்டவரே, அவனுக்குள்ள ஒரு இறுகின இருதயம் இல்லப்பா. ஆண்டவரே அப்பா, ஒரு குறுகின மனப்பான்மை இல்லப்பா அவனுக்குள்ள. ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, பெருந்தன்மையான ஒரு இருதயம் ஆண்டவரே, ஒரு தாராளமான இருதயம் ஆண்டவரே அப்பா. தகப்பனே அப்பா, அவனுக்குள்ள இருக்கிறத பார்த்தோம் எஸ்அப்பா. ஆண்டவரே அப்பா, ஆனபடியினால அவனுடைய உதாரத்துவமான அவனுடைய கொடுக்கிற காரியம் தேவ சமூகத்துல ஆண்டவரே 3 முறை ஆண்டவரே சொல்ல வேதத்துல அந்த 10வது அதிகாரத்துல சொல்லப்பட்டதை பார்த்தோம்ப்பா. உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்துல நினைந்தருளப்பட்டது என்று சொல்லி தேவதூதன் சொல்றதை பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நாள்ல கூட எஸ்அப்பா, அந்த உதார குணமாய் கொடுக்கிற காரியம் எங்களுக்குள்ளும் வரட்டும் ஆண்டவரே எஸ்அப்பா. நாங்க கொடுக்கிறோம், கொடுக்காம இல்லை எஸ்அப்பா. ஆனாலும் இந்த உதார குணமாய் கொடுப்பது மக்கதனியா சபையார் ஆண்டவரே கொடிய உபத்திரவத்திலே மிகுந்த தரித்திரத்திலே ஆண்டவரே பரிபூர்ண சந்தோஷத்தோடு மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா. நாங்க கொடுக்கிறோம், ஆனா எங்களுக்குள்ளேயும் ஆண்டவரே இந்த மிகுந்த உதாரத்துவம் ஆண்டவரே, நெருக்கத்தின் மத்தியில எங்க இயலாமையிலையும் கொடுக்கக்கூடிய அந்த மிகுந்த உதாரத்துவம் ஆண்டவரே கொர்நேலியுக்குள்ள இருந்த ஆண்டவரே எசப்பா, உங்களுக்குள்ள இருந்த இருதயம், உங்க ஒரே பேரான குமாரனே பிதா கொடுத்தீங்களே, அப்படிப்பட்ட அந்த இருதயம், அந்த உதாரத்துவமாய் கொடுக்கக்கூடிய இருதயம் எங்களிடத்துல வருவதாக அப்பா, வருவதாக அப்பா. அப்பா அடுத்ததாக ஆண்டவரே அப்பா, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளுவதில்லை அப்பா உதாரத்துவத்தை பார்த்தோம் எஸ்அப்பா. ஆண்டவரே, பேதுரு வந்த பொழுது ஆண்டவரே தன்னுடைய பதவி, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய ஆண்டவரே அப்பா உயர்ந்த ஸ்தானம் ஆண்டவரே தன்னுடைய செல்வாக்குகளை வைத்து மனதில் வைத்து கொண்டு அமர்ந்திருக்கலப்பா. ஆண்டவரே தாழ்மையாய் ஆண்டவரே திறந்த இருதயத்தோடு ஒரு ஜெனரஸ் ஹார்ட்டோடு கூட ஓடி போய் அந்த பேதுருவை ஆண்டவரே வரவேற்றானே ஆண்டவரே. வேதத்துல அந்நியர்களை உபசரிச்சு தேவதூதர்களை உபசரித்த ஆண்டவரே அப்பா ஆபிரகாம் லோத்தெல்லாம் நாங்க பார்த்தோமே ஆண்டவரே அப்பா. மோசே எத்ரோவை பார்த்தோமே ஆண்டவரே, பவுலை பார்த்தோமே ஆண்டவரே அப்பா. இந்த நாட்கள்ல ஆண்டவரே அப்பா எங்க பிள்ளைகளுக்கும் நாங்க இதை கற்றுக் கொடுத்து ஆண்டவரே வருகிறவர்களை வரவேற்கிறதுல எங்க இருதயம் இருக்கிற தன்மை இல்லாதபடி அப்பா இருதயம் ஜெனரஸா இருக்கட்டும்ப்பா. எங்க வீடுகளுக்கு வருகிறவர்களை வரவேற்கக்கூடிய இருதயம், அவங்கள நன்கு உபசரித்து சந்தோஷமா அவங்கள வழி அனுப்புகிற ஒரு காரியம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே. அடுத்ததாக ஆண்டவரே அப்பா கொர்நேலியுக்குள்ள இருந்த ஆண்டவரே அப்பா ஊழியர்களை ஆண்டவரே தன்னுடைய வீட்டுல தங்க வைக்கிறதற்கு ஆண்டவரே அவனுடைய இருதயம் திறந்த உதாரத்துவமா இருந்ததப்பா. லீதியாளுடைய வாழ்க்கையில பார்த்தோம், சுனேமியால் சாரிபாத்தோட ஆண்டவரே விதவையுடைய வீட்டுல பார்த்தோம் ஆண்டவரே அப்பா. சுனேமியால் தன்னுடைய வீட்டை கொடுத்தா ஆண்டவரே. அடுத்து பஞ்சம் வந்த பொழுது அவள் ஆண்டவரே அப்பா வேறு தேசத்துக்கு போயிட்டு மறுபடி பல ஆண்டுகள் திரும்பி வந்த பொழுது ஆண்டவரே அவள் தண்ணீர் பாய்ச்சினா, அவளுக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டதப்பா. அவ விட்டுட்டு போன எல்லாவற்றையும் அந்த 7 வருஷம் பஞ்சத்துல என்ன ஆண்டவரே வருமானமோ அது அத்தனையையும் ராஜா அவளுக்கு திருப்பி கொடுக்கும்படி அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டதை பார்க்கிறோமே ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே தேவ மனுஷர்களை எங்க வீடுகளில் ஆண்டவரே அப்பா உதார குணத்தோடு வரவேற்று தங்க வைத்து அவர்களுக்கு பணிவிடை செய்து நாங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்தல்வீராக. கடைசியாக கொர்நேலியோவை போல எங்கள் வீடுகளை ஆண்டவரே ஜெபத்திற்கும் ஆண்டவரே அப்பா சுவிசேஷம் அறிவிப்பதற்கும் ஆண்டவரே வேத வசனங்களை தியானிக்கிறதற்கும் ஆண்டவரே அப்பா இடமா நாங்க ஆண்டவரை திறந்து கொடுக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா தங்களுடைய வீட்டை சபைக்கு திறந்து கொடுத்திருந்தாங்களே அப்பா. ஆண்டவரே அதே போல ஆண்டவரே அப்பா பிலமோனா ஆண்டவரே தன்னுடைய வீட்டை திறந்து கொடுத்தாரே ஆண்டவரே.
எங்கள் வீடுகளையும் நாங்க தேவ மனுஷர்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் அறிவிப்பதற்கு, ஜெப ஆலயங்களுக்கு திறந்து கொடுக்க உதவி செய்தொள்வீராக. அந்த உதாரத்துவம் எங்களுக்குள்ள கடந்து வருவதாக ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில கூட நம்முடைய அற்புத கரங்கள்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நாங்க வாரி இறைத்து விருத்தி அடைகிற சந்ததியா இருக்க வேண்டுமே ஒழிய ஒருபோதும் அதிகமாய் பிசினித்தனம் பண்ணி வறுமை அடைகிறவர்களா இருக்க கூடாதப்பா. எங்க ஜெபத்துல கூட உதாரத்துவம் காணப்படணும்ப்பா. எங்க ஜெபத்துல கூட எனக்கு 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 எங்களுக்குன்னு ராதபடிக்கு எல்லாருக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே ஒரு உதார குணம் காணப்படும்படியா எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்துல கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.